சில சமயம் சில கதாபாத்திரங்களை காமிக்கும் பொழுதே இந்த கதாபாத்திரம் இந்த கதையில் வந்து தொடரப்போதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் பழனிவேலுக்கு பார்த்துருக்க பொண்ணு அந்த ஃபேமிலி அப்படின்னு காமிக்கும் பொழுது இவங்கெல்லாம் நீங்கள் யாராச்சும் ஒருத்தாங்க அந்த ஃபேமிலியில் ரெகுலராக நீங்கள் சீரியலில் அடிக்கடி பார்க்குற ஒரு கதாபாத்திரமாக இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் இனிமேல் நிறைய நாள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். தங்கமயிலோட குடும்பத்தை காமிக்கும் போதே நமக்கு தெரியும் தங்கமயிலோட குடும்பம் இந்த கதையில் இதுக்கப்புறம் ஒரு பெரிய பங்கு வகிக்க போகிறாங்கன்ட்டு. இப்போ பார்த்தாலே தெரியுது பழனிவேலோட கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு துளி அளவும் கிடையாது அப்படின்ட்டு. போய் பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பார்த்து எல்லாத்தையும் நிச்சயம் பண்ணி எனக்கும் வந்து புள்ள மாதிரி தான் பழனிவேல் அப்படிங்கிறலாம் சொல்லி கல்யாணத்தெல்லாம் வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதெல்லாம் கல்யாணம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிருக்கும், நடக்காது, நம்ம பார்க்குற பொண்ணை தான் நம்ம பையன் தம்பி கட்டுவான் அப்படின்னு இங்கே முத்துவேல் சக்திவேல் யாருக்கும் அக்கறையெல்லாம் இல்லை, வெறும் கெத்து மட்டும்தான் இருக்குது. இந்த சமயத்தை டக்குன்னு வேணுனே பாண்டியன் வீட்டு வாசல்லேருந்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம், வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் யார் வேணும்னா அண்ணனுங்கன்னா வரலாம், ஆனால் பழனிவேல் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்குன்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள் 2 பேருடைய ஈகோவுக்கு அந்த மனுஷன் பாவம் நல்லவராக இருந்துக்கிட்டு அவர் வந்து பலிகடை ஆகணுமாங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களே தம்பி கல்யாணத்தை கெடுத்து விட்றாம ஏதோ விஷயத்தை பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் நடந்து இந்த குட்டி நெகட்டிவிட்டிக்கு அப்புறமா தங்கமயில் விவகாரம், மீனாவுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் குடைச்சல் கொடுக்குற விஷயம், கதிர் வந்து ராஜிக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ ஓவராலாக எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து பழனிவேல் மேலே பாசனராக இருக்குங்கிறத ஒத்துக்கிட்டாலும் கூட நிஜமாகவே அவர் எடுபடி மேலே தான் நடத்துகிறார். கையில் 10 பைசா காசு கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கறது ஏதோ தப்புன்னு நினைக்கிறது, சொந்த பையனுக்கே வந்து 100 ரூபா வேணா எடுத்துக்கோன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப பிற்போக்காக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.